முத்துசெல்வம் முதன்மன் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் என்னோட இனிய காலை வணக்கம். நவம்பர் மாதம் 17ஆம் தேதி இன்றைக்கான விரிவான காலை மணியில் இருக்கையாக அதிகாலை சரியாக 8 மணிக்கு இந்த அறிக்கை என்பது பதிவு செய்யப்படுகிறது. இன்றைக்கான விரிவான வானிலை அறிக்கைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது யூடியூப் சேனலுக்கு புது பார்வையாளராக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து ஆல் என்கின்ற பெல் பட்டனை தொட்டு சப்ஸ்கிரைப் மாற்றிக்கொள்ளுங்கள். தற்போதைய நிலவரப்படி தமிழ்நாட்டின் வானிலை நிலவரம் எந்த அளவில் இருக்கிறது, மேலும் அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் எந்தெந்த பகுதியில் மழை பெய்ய இருக்கிறது என்பது பற்றி விரிவாக நம்ம பேச போறோம். கடந்த 48 மணி நேரத்தில் தென் தமிழகத்தின் அநேக இடங்களிலும் மத்திய மாவட்டங்களிலும் வட கடலோர மாவட்டங்களிலும் கடலோர தமிழக மாவட்டங்களிலும் பல்வேறு இடங்களில் கனமழை பதிவிருக்கிறது. நேற்று இரவு முழுவதும் தென் மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்தது. இந்த நிலையில மேலும் தமிழ்நாட்டில் இன்று தென் தமிழக பகுதிகளிலும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு இப்போதிலிருந்து அடுத்த 48 மணி நேரத்திற்கு தென் தமிழக பகுதிகளில் பரவலாக நல்ல மழை பொழிவு என்பதை எதிர்பார்க்க முடியும். சில இடங்களில் கனமழை, ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை வரைக்கும் வாய்ப்புகள் என்பது தெரிகிறது. தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம், விருதுநகர், தேனி, தென்காசி, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை, ஒரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது அடுத்த 24 மணி நேரத்தில் காணப்படுகிறது. குறிப்பாக தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் அதிகபட்சமான வாய்ப்புகள் காணப்படுகிறது. அடுத்த 48 மணி நேரத்திற்கு தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தேனி, தென்காசி இந்த மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள், ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. 19ஆம் தேதி வரைக்கும் 20 மற்றும் 21 தேதிகளில் சுமத்ரா அருகே ஒரு புதிய காற்று சுழற்சி நாளை மறுநாள் உருவாக இருக்கிறது. இந்த சுழற்சி தான் நம்மளுக்கு இந்த பெங்கல் சைக்ளோனாக வலுவடைய போகிறது. இந்த ஆண்டின் மிக தீவிரமான ஒரு நிகழ்வு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அடுத்த 24 மணி நேரத்திலிருந்து அடுத்த 48 மணி நேரத்திற்கு வடகடலோரம், டெல்டா மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் என ஒட்டுமொத்த தமிழக பரப்பிலும் நிலப்பரப்பிலும் ஆங்காங்கே மழை பெய்து கொண்டிருக்கும். இதில் குறிப்பாக தென் தமிழக பகுதிகளில் பரவலாக நல்ல மழை பொழிவு என்பதை எதிர்பார்க்க முடியும். மேலும் தற்போதைய நிலவரப்படி அரபிக்கடல் பகுதிகளிலும் குமரிக்கடலை ஒட்டி இருக்கக்கூடிய இந்தியன் ஓஷன் பகுதிகளிலும் தற்போது ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவி வருகிறது. இதனுடன் இணைந்த அமைப்பு தீவிரமாக அந்த அரபிக்கடலிலிருந்து குமரிக்கடல் வரை மிக நீண்ட பரப்பில் நிலவி வருகிறது. இதன் காரணமாக கிழக்கு திசை காற்று தமிழகம் ஊடாக வலுவாக ஈர்க்கப்படுகிறது. குறிப்பாக தென் தமிழகம் வழியாகவும் டெல்டா மாவட்டங்கள் வழியாகவும் வட மாவட்டங்கள் வழியாகவும் வலுவாக ஈர்க்கப்படுகிறது. இதன் விளைவாகவே சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரையிலும் தற்போதைக்கு கடந்த 4 தினங்களாக நல்ல மழைப்பொழிவு என்பது பதிவாகி வருகிறது. மேலும் வரக்கூடிய அடுத்த 2 தினங்களுக்கும் இந்த மழைப்பொழிவு பரவலாக தொடரும் என எதிர்பார்க்கலாம். அதே போன்று பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மற்றும் புதுவையில வருகின்ற 20ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரையிலும் தென் தமிழக கடலோர மாவட்டங்களிலும் டெல்டா கடலோர மாவட்டங்களிலும் மத்திய மாவட்டங்களிலும் விட்டு விட்டு மழை பெய்யக்கூடும். தென் மாவட்டங்களில் கனமழை வரையிலும் இருப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. இது 24ஆம் தேதி வரைக்கும். 24ஆம் தேதிக்கு பிறகு பெங்கல் சைக்ளோன் தீவிர புயல் அல்லது ஒரு தாழ்வு மண்டலம் என்கின்ற அளவில் ஒரு புயல் அல்லது ஒரு தாழ்வு மண்டலம் டிப்ரெஷன் டு சைக்ளோன் இந்த அளவில் நம்மளுடைய கிழக்கு கடலோர பகுதியில் நிலை பெறப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது குறிப்பாக அதிகபட்சமாக நாகப்பட்டினத்திலிருந்து தற்போதைய நிலவரப்படி கடலூர் இடைப்பட்ட பகுதிகளில் கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக கணினி சார்ந்த டேட்டாஸ் குறிப்பிட்டிருக்காங்க. கணினி சார்ந்த உயர் சார்ந்த மாடல்கள் இப்போ யாருமே பார்த்தீங்கன்னா ECMWF அண்ட் ஆக்சஸ், ஐகான், அப்புறம் பார்த்தீங்கன்னா GFS இவங்கெல்லாம் உயர் சார்ந்த மாடல்கள் ரொம்ப வலுவான ஒரு கணிப்புகளில் இவங்க உலகளவில் மிகப்பெரிய அளவில் சைக்ளோன் ப்ரெடிஷன்ஸ்ல இருக்காங்க. ஸோ ஆனாலும் கூட இவங்களாலே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 வாட்டி ECM, ஒரு நாளைக்கு 4 வாட்டி GFS இப்படின்னு ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு விதமாக கணிப்புகள் என்பது மாறுகிறது. ஆனாலும் நம்மளுடைய அறிக்கையில நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னாக்க வங்கக்கடலுடைய வெப்பநிலை SST அனாமலி ஃபோர்காஸ்ட் இதை பொறுத்து தான். பொதுவாக வங்கக்கடல் பகுதிகளில் கிழக்கு வங்கக்கடலை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் வருகின்ற அடுத்த 48 மணி நேரத்துக்கு பிறகு காற்று சுழற்சி உருவாகி அது 20 மற்றும் 21, 22 தேதிகளில் பலமடைந்து வலுவாக சுமத்ரா அருகே நீடித்து சுமத்ராவிலிருந்து தாழ்வு பகுதியாகவே அங்கேயே ஒரு தாழ்வு பகுதியாகவே 22ஆம் தேதி மாறி 23 மற்றும் 24 தேதிகளில் தென்மேற்கு வங்கக்கடலிலிருந்து தென்கிழக்கு வங்கக்கடல் அருகே தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக 24ஆம் தேதி வலுப்பெற்று 25ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அல்லது ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று இலங்கையுடைய தென்னிலங்கை அருகே 27 மற்றும் 28 தேதி அந்த தேதிகளில் இலங்கையுடைய தென்கிழக்கு இலங்கை பகுதியில் அமையப்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அல்லது வடகிழக்கு இலங்கை திரிகோணமலையிலிருந்து அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் நிலை பெறலாம். இதன் காரணமாக 29 மற்றும் 30 தேதிகளிலிருந்து டெல்டா மாவட்டங்களில் கனமழை, ஒரு இடங்களில் கனமுதல் மிக கனமழை வரைக்கும் மழைப்பொழிவு என்பது வாய்ப்புகள் தெரிகிறது. மேலும் டிசம்பர் 1, 2, 3 தேதிகளில் இது எங்கு கரை கடக்க போகிறது அப்படின்றத பொறுத்து மழைப்பொழிவு என்பது வெரி டிஃப்ரெண்ட் ஆகும். ஆனால் பர்டிகுலர் இன்னைக்கான வாய்ப்புகள் என்னவாக இருக்கிறது அப்படின்னாக்க நாகை, தஞ்சை, மயிலாடுதுறை,
அப்புறம் வந்து விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் இந்த பகுதியில் கரையை கடக்கலாம். அல்லது இது டிப்ரெஷனாக ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அல்லது ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலம், சாதாரண புயல் அப்படின்னாக்க திரிகோணமலை, இலங்கையுடைய திரிகோணமலையிலேயே கரையை கடந்து அது தமிழ்நாட்டின் மன்னார் வளைகுடா வழியாக தென் தமிழக நிலப்பகுதி வழியாக கரையை கடந்து நகர்வதற்கும் வாய்ப்புகள் காணப்படுகிறது. இரு வாய்ப்புகள், ஒன்று தென் தமிழகம் வழியாக நகரணும், இல்லைன்னா அது டெல்டா வழியாக நகரணும், இல்லை தீவிரமடையும் பட்சத்தில் வட மாவட்டங்கள் நோக்கி போகணும். ரொம்ப தீவிரமடையும் பட்சத்தில் அதி தீவிரமாக, அதாவது சென்னை கிட்ட வரும்போது இப்போ உதாரணமாக கடற்கரையே தொடாமல் இலங்கை கிட்ட வரும்போதே ஒரு புயலாக மாறிடுச்சு அப்படின்னாக்க ஆட்டோமேட்டிக்கலி அடுத்த நிலை என்ன, தீவிர புயல். தீவிர புயல்னா எங்க அதிகபட்ச நகரம், கல்பாக்கத்தை நோக்கி நகரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. அதை விட ஒரு படி மேலே உங்கும்போது இப்ப நிவர் புயல் வந்து தீவிர புயலாக இருந்த காரணத்தினாலதான் கல்பாக்கத்துக்கிட்ட கரையை கடந்தது. அதுவே நிவர் புயல் ஒரு சாதாரண புயலாக இருக்கும் பட்சத்துல அது பாண்டிச்சேரியோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கீழே கடலூர் பகுதியிலே எங்கேயே கரையை கடந்திருக்கும். அது இன்னும் வலு குறைந்து ஒரு புயலாக இருக்கும் பட்சத்துல நாகப்பட்டினம் அருகாமையில கரையை கடந்திருக்கும். அது தீவிர புயலாக நிவர் புயல் கரை கடந்ததன் அடிப்படையில தான் அது வந்து கல்பாக்கம் கிட்ட கரை கடந்தது. அதனால் வாய்ப்புகள் நாளைக்கு நிவர் புயல் கரையை கடக்க போதுன்னா இன்னைக்கு வரைக்கும் நாகப்பட்டினம் என்று கணினி சார்ந்த மாடல்கள் குறிப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆக அந்த அளவுக்கு வாய்ப்புகள் இருந்த போதிலும் அது வலுவான நிலை, காற்றழுத்த தாழ்வு மண்டலத்திலிருந்து தீவிர புயல் என்கிற நிலையில இருந்தது. அதன் விளைவாகவே அது கல்பாக்கம் இடையே இதை நம்ம அந்த கல்பாக்கத்துல கரையை கடக்கும் அப்படின்றத நம்ம 4 தினங்களுக்கு முன்னாடி கணிச்சிட்டோம். ஆனா எந்த ஒரு கணினி சார்ந்த டேட்டாஸாலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. உறுதியாக துல்லியமாக நைட்டு 1 மணி அளவில் நிவர் புயல் கல்பாக்கத்தில் கரையை கடந்தது. கிட்டத்தட்ட 2020 நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணோம். 2020 ஒரு சிறப்பான சாதனை பண்ணோம். நிவர் புயல் கல்பாக்கத்தில் கரையை கடக்கும் அப்படின்றத முதல்ல சொன்னது நம்ம தான். சைக்ளோன் ப்ரெடிக்ஷன்ஸ்ல எல்லா சைக்கிளுமே ஓவரால் தமிழ்நாட்டுக்கு இது வரைக்கும் வந்த எல்லா சைக்கிளுமே கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். ஏன் கடந்த மிக்ஜாம் புயல கூட இந்த புயல் சென்னையில் கரையை கிடக்காது, இது நெல்லூர் கிட்டத்தட்ட நெல்லூர் பகுதியை நோக்கி நகர்கிறது. ஆனால் அதிக வெள்ளத்தையும் அந்த கார்கள் அதெல்லாம் சேஃபாக நிறுத்துங்கன்னு சொல்லிட்டோம். ஆனால் நிறைய பேர் வந்து அந்த கார்கள்லாம் வந்து சேஃபாக நிறுத்தாம எனக்கு என்னன்னு விட்டுட்டாங்க. அதனால நிறைய லாஸ், நிறைய கார்பரேட் கம்பெனிக்கு நிறைய லாஸ், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபேமிலிக்கும் நிறைய லாஸ், செகண்ட்ல கார் எடுத்தவங்களுக்கும் நிறைய லாஸ். அதனால இன்னைக்கு நிலவரப்படி இன்னொரு புயல் வருதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கணும். ஸோ அதுக்காக நான் ஐடென்டிஃபை இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்போ என்ன கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்கேன்னா இன்னைக்கான ஃபோர்காஸ்ட் படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த புயலானது வங்கக்கடல் பகுதியில், கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் வலுவாக உருவாகி இது தீவிர புயல் அல்லது அதி தீவிர புயலாக மாறும் பட்சத்தில் நெல்லூரோ அல்லது தெற்காந்திரா பகுதியை நோக்கி நகரலாம், அல்லது விசாகப்பட்டினத்தை நோக்கி நகரலாம், அல்லது அதோடைய புயல் அல்லது தீவிர புயல் இந்த நிலையில தமிழ்நாட்டுக்கு வரும் பட்சத்தில் சென்னையிலிருந்து கடலூர் இடைப்பட்ட பகுதியில் தீவிர புயலாக கரையை கடக்கும். மேலும் இதற்கெல்லாம் மேல வட இந்திய குளிரலைன்னு ஒன்று இருக்கிறது. அதோடைய நகர்வுகள், அதோடைய அமைப்புகளும் கொஞ்சம் எடுத்து பார்க்க வேண்டியிருக்கு. இவ்வளவு விஷயங்கள் இருக்குங்க. ஆனா என்ன கேட்டீங்கன்னா, புயல் எந்த அளவுக்கு வலுவாக வருகிறதோ அந்த அளவுக்கு வடக்கை நோக்கி நகரும். புயல் எந்த அளவுக்கு நார்மலா வருகிறதோ அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு மழை கொடுக்க போகிறதுன்னு அர்த்தம். தீவிர புயலா அதி தீவிர புயலா இப்போதைக்கு காட்டல. ஸோ நார்மலா புயல் அப்படின்ற மாதிரி காட்டியிருக்காங்க. இதனால மழை அளவுகள் நேற்று நம்ம யூடியூப் சேனல் தெளிவாக சொல்லிட்டோம். 50 சென்டிமீட்டர் வரைக்கும் இந்த புயல்னால கிடைக்க போகிறது அப்படின்னு தான் நம்ம சொன்னோம். எந்த புயலுக்கும், ஓகி புயல், நடா புயல், கஜா புயல், வர்தா புயல், தானி புயல், மிக்ஜாம் புயல், இன்னும் பிறவி புயல், இந்த மாதிரி எக்கச்சக்கமான புயல்களை நம்ம பார்த்துருந்தாலும் எந்த புயலுக்கும் நான் இந்த அளவுக்கு சென்டிமீட்டர் நான் சொல்லுவேன். ஸோ பர்டிகுலர் இந்த சிஸ்டத்துக்கு மட்டும்தான், இப்போ வரக்கூடிய புயலுக்கு மட்டும்தான் எங்கு கரையை கடந்தாலும் 50 சென்டிமீட்டர் குறையாத மழையை கொடுக்கும். உறுதியாக குறிச்சு வச்சுக்கலாம். நீங்க இந்த சிஸ்டம் புயலா மாறிடுச்சு, புயலா மாறி தமிழ்நாட்டில் கரையை கடக்க போகுது அப்படின்னா அது எங்க கரையை கடந்தாலும், ஈவன் அது ராமநாதபுரமோ நாகப்பட்டினமோ திருவள்ளூரோ புதுச்சேரி எங்கு கரையை கடந்தாலும் 50 சென்டிமீட்டர் கன்ஃபார்மா கொடுக்கும். அதோடைய கரையை கடக்கிறதுக்கு முன்னாடி வரக்கூடிய 14 மணி நேரத்துல, அது கரையை கடந்த பிறகு வரக்கூடிய 15 மணி நேரத்துல பெய்யக்கூடிய மழை மிக மிக தீவிரமான மழை. முன்பகுதி 15 மணி நேரம், பின்பகுதி 15 மணி நேரம், 24 ஹவர்ஸ்ல கிட்டத்தட்ட 50 சென்டிமீட்டர் அசால்ட்டா தாண்டக்கூடிய அளவுல இந்த புயலுடைய வலு என்பது இருக்கிறது. அடர்ந்த மேகங்கள், இப்போ அது வரும்போதே வங்கக்கடலே ஒரு கலக்கி ரொம்ப அதிகப்படியான மேகங்களை எடுத்துட்டு வருகிறது. இது வரைக்கும் வந்த நிகழ்வுகள் அப்படி ஒன்றும் எடுத்துட்டு வரல. இந்த நிகழ்வு தான் ரொம்ப அதிகப்படியான மழை மேகங்களை உற்பத்தி செய்து கொண்டு நம்மளுக்கு வரப்போகிறது. ஸோ இதோடைய விளைவுகள் டெல்டாவா அல்லது வட மாவட்டமா எங்கு அப்படின்றத நம்ம இனி வரக்கூடிய நாட்களை உறுதி அறிவிச்சிடலாம். ஆகவே தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது முத்துசெல்வம் முதன்மன் யூடியூப் சேனலுடன். மீண்டும் ஒரு அறிக்கை சந்திக்கலாம். 24ஆம் தேதி வரையிலும் தென் மாவட்டங்களில் மழை தொடரும். அடுத்த 4 தினங்களுக்கு வடகடலோரம் டெல்டா மாவட்டங்களில் மழை தொடரும். அநேக தமிழ்நாட்டிலும் அடுத்த 4 தினங்களுக்கு விட்டு மழை எதிர்பார்க்கலாம். தென் தமிழக பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு ஒரு இடங்களை கனமுதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள், கிழக்கு கடல்